ஓம் கிரீம் ரத்த கஞ்சானுதோபா இருங்க. ஓம் கிரீம் சௌபானி தோத்ரா இருங்க. ஓம் கிரீம் மந்தாரிஜி இருங்க. ஓம் கிரீம் சந்தரூபிணே இருங்க. ஓம் கிரீம் தத்வமிஜா இருங்க. ஓம் கிரீம் சித்தா பிரவாசினே இருங்க. ஓம் கிரீம் ஸ்ரீமத்தே இருங்க. ஓம் கிரீம் சின்மே இருங்க. ஓம் முடிவாய் விளக்கே போற்றி. ஓம் உணர்வு சூழ்ந்தோர் கடந்தோ விளக்கே போற்றி. ஓம் உடம்பெனும் மனையேசு விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்தகல் விளக்கே போற்றி. ஓம் மடம்படு உணர் நீங்க. ஓம் இடம்படும் ஞானத்தி விளக்கே போற்றி. ஓம் நோக்காக்கு எரிவல் விளக்கே போற்றி. ஓம் ஆதியாய் நடுவாய் மானாய் போற்றி. ஓம் அளவிலா அன்பா விளக்கே போற்றி. ஓம் ஜோதியா அற்புத கோல விளக்கே போற்றி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டத்திற்கு உட்பட்ட மெலட்டூர் கரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திரௌபதியம்மன் திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு குத்துவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஆண்டின் கடைசி நாளான டிசம்பர் 31ஆம் தேதி ஐயப்ப பக்தர்கள் மற்றும் கிராம மக்கள் சார்பில் குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டது. 14வது ஆண்டாக தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த குத்துவிளக்கு பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஐயர்கள் மந்திரங்கள் சொல்ல பெண்கள் சுமங்கலி பூஜைக்கான மந்திரங்களை கூறி அம்மனை வழிபட்டனர். இந்த பூஜையானது பெண்களின் கணவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழவும் பெண்கள் சுமங்கலியாகவும் நல்வாழ்வு வாழவும் வேண்டி நடைபெறுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். பூஜை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் ஆண்டின் இறுதி நாளில் குத்துவிளக்கு பூஜையுடன் ஆண்டை நிறைவு செய்து ஆண்டின் தொடக்க நாளான நள்ளிரவு 12 மணிக்கு அன்னதானம் செய்து புதிய ஆண்டை தொடங்குவது இந்த நிகழ்வின் சிறப்பம்சமாக உள்ளது. இந்த வழக்கத்தை ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். எல்லாரும் மஞ்சள் அரிசி எடுத்துக்கங்க. அப்பா விநாயகருக்கு பூஜை பண்ணுங்க. ஆவாஜாமி சொல்றேன். ఎవరు అశ్విని என்ன கவனிங்க எல்லாரும் 2 வரல எடுத்துக்கங்க. சொந்த கம்பெனி